கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை பலப்படுத்துவதற்காக ரோமர் 8 அதிகாரம் 26வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் உண்டு என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. எந்த சூழ்நிலை தெரியுமா? நம்முடைய பலவீன நேரங்களில், நம்மளால் ஜெபிக்க முடியாத தருணத்தில், எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி அறியாமல் நம்ம தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நமக்காக ஒரு தாயை போல, தகப்பனை போல அதிக கரிசனையோடு கண்ணீரோடு கூட வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாருக்காக இந்த ஆவியானவர் ஜெபிப்பாரா? அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையாக சொல்லுது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் தேவ சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும் ஆவியானவர் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி அவர் விரும்புகிற வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த நம்மிடத்தில் காணப்படும். ஏன்னா ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நமக்காக ஆவியான வேண்டுதல் செய்யும் போது நாம் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுதா? நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக மாறி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். பிறருக்காக எவ்வளவு நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? அது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு பலவீனத்தின் மத்தியில் ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நான் உண்டு என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரே. நாம் பிறருடைய பலவீனத்தின் மத்தியில், அவங்களால ஜெபிக்க முடியாத தருணத்தில் எத்தனை பேர் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட தருணங்களில் நம்ம அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை போல நாமும் பிறருக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணித்து விட்டு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் எங்களுக்காக எங்களோட பலவீனத்தின் மத்தியில், எங்களால் ஜெபிக்க முடியாத தருணத்தில் வாக்கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறது போல நாங்களும் பிறருக்காக ஜெபிக்கிறோம். இல்லை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் கனப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க விரும்புகிற வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தாமே அதிகமாய் கிரியை செய்து சாட்சியை நிறுத்த வேண்டுமா? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.